சரி, அடுத்து நம்ம இந்த அப்டேட் விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா, அந்த ஹுர்முஸ் நீரிணை ஜலசந்தி இருக்குல்ல, அந்த ஜலசந்தியிலேருந்து இந்தியாவுக்கு சலுகை கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி எல்லா நாளிதழ்களையும் வந்த செய்தி அடிப்படையாக வைத்து ஒரு அரசின் சார்பாக கொடுத்த ஒரு செய்தியில் தான் அதை சொல்லியும் இருந்தாங்க. அதைத்தான் செய்தியாளர்கள் போட்டும் இருந்தாங்க. அதன் அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சோம்னு கேட்டால், இந்தியா வந்து பேசி கரெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த ஜெய்சங்கர் பேசி அனுமதி வாங்கிட்டார் என்று நானும் முந்த நாள் சொல்லியிருந்தேன். ஆனால் அது சொல்லி முடித்த பிறகு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் பகிரங்கமாக அதை மறுத்துடுறாங்க. இவங்க பேப்பர்லாம் நியூஸ்லாம் வந்ததை பார்த்துவிட்டு, இல்லை இந்தியாவுக்கு நாங்கள் அந்த அனுமதி கொடுக்கவே கிடையாது அப்படின்னு ஈரான்லேருந்து பகிரங்கமாக மறுத்துட்டாங்க. அதே மாதிரி மறுத்தது பிறகு இவங்களுக்கு ஒன்றும் சொல்ல முடியலை இந்தியாவுக்கு. இந்திய வெளியுறவுத்துறை என்ன செஞ்சிட்டாங்கன்னு கேட்டால், இல்லை எங்களுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க, மறுத்துட்டாங்க. அதாவது ஈரான் அரசாங்கமும் சொல்லிவிட்டது, இந்தியாவுக்கு எப்படி சலுகை நான் கொடுப்பாங்கன்னு கேட்குறேன். இவன் ஐநாவில் வந்து அந்த 170 குழந்தைகள் கொல்லப்பட்டது கண்டனம் செய்யாமல், ஒரு அதிபர் அத்துமீறி ஒரு நாட்டுக்குள்ளே நுழைஞ்சு கொலை செஞ்சதை கண்டிக்காமல், எண்ணெய் வயல்களை அழித்ததெல்லாம் கண்டிக்காமல், இவனுடைய எதிர்த்தாக்குதலை மட்டும் கண்டித்து தீர்மானம் கொண்டு வந்து அதை இந்தியா ஆதரிக்கும் என்று சொன்னால், அதை நட்பு நாடு அவங்க எடுத்துக்கிடுவாங்களா? எடுக்க மாட்டாங்க தானே. அதனால் வந்து அவங்க ஏமாற தயாராக இல்லை, அது அவங்க ஒத்துக்கிறல முடியாதுட்டாங்க. அது ஒரு விஷயம் இந்தியா ஒத்துக்கிருச்சு. அதே நேரத்தில் வந்து இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். சீனா ரஷ்யாவுக்கு வந்து சீனாவுக்கு அனுமதி கொடுத்துருக்குறாங்க. சீனாவுக்கு அனுமதி கொடுத்தாங்கன்னு சொன்னால் அதில் என்ன பிரச்சனைன்னு கேட்டால், அதில் ஒரு அடிப்படையான விஷயம், சீனா வந்து ரஷ்யாவிலிருந்து ரஷ்யா வந்து அவனுடைய எண்ணெயை தான் சப்ளை பண்ணுறான். அவன் வந்து இந்த கல்ஃப் நாட்டிலேருந்து வாங்கி செய்கிறதில்ல. ரஷ்யாவுக்கு அந்த அனுமதி கொடுத்தார்களே, ஆனால் ரஷ்யாவிடத்தில் எக்கச்சக்கமாக எண்ணெய் வளம் இருக்கிறது. அதுபோக தேவைப்பட்டால் ஈரானில் கூட வாங்கிக்கிடுவான். அந்த ரஷ்யாட்டேருந்து நீங்கள் வாங்குவீங்க. அப்படி செய்கிறது வந்து சீனா என்ன செய்வான், சப்ளை செய்வான். ஆனால் இந்தியாவுக்கு அனுமதி கொடுத்தா எங்கே போய் அந்த எண்ணெய் வாங்குவான்? இந்த கல்ஃப் நாட்டில் வாங்குவான். இந்த அரபுகள் தான் இவ்வளோ அநியாயம் பண்ணுறாங்க. இவ்வளோ அநியாயம் பண்ணது யார்? இந்த அரபுகள் தான் அமெரிக்காவுக்கு இவ்வளோ தளங்களையும் உண்டாக்கி கொடுத்து அவனை மத்திய கிழக்கை மிரட்டக்கூடிய அளவுக்கு அவனை ஆக்குனது யாருன்னு கேட்டால், இந்த அரபுகள்கிட்ட இருக்கிற பண திமிரு தான். அதனால் வந்து அவங்களுடைய அந்த ஆயிலுடைய இதெல்லாம் வந்து வளர்த்து விடுறதுக்கு அவன் அனுமதி கொடுக்க மாட்டான். அதனால் அது ஒரு காரணம். ரெண்டாவது, இந்தியா வந்து நேர்மையாக நடந்து கொள்ளலை அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மாத்திரம் இல்லாமல் இந்த அப்பாஸ் அராக்சிட்ட வந்து ஜெய்சங்கர் பேசுகிறாரு. அவர் பேசும்போது என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் தெளிவாக சொல்லிட்டார், நீங்கள் முதல்ல நீங்கள் கண்டன தீர்மானம் போட்டிங்கல்ல, அதே மாதிரி இதையும் சேர்த்து ஒரு கண்டன தீர்மானம் போட்டு வாங்கன்ட்டார் ஒரே வார்த்தையாக. அதாவது இந்த குழந்தைகளை கொன்றதை வந்து நாங்கள் என்ன செய்கிறோம், அமெரிக்காவை கண்டிக்கிறோம், இஸ்ரேலை கண்டிக்கிறோம், அந்த ஒரு நாட்டின் அதிபரை போய் நாடு கடந்து சென்று கொலை செஞ்ச ஒரு காரணம் இல்லாமல் கொலை செஞ்சதை கண்டிக்கிறோன்னு சொல்லி அதுக்கு ஒரு தீர்மானத்தை போட்டு என்கிட்ட பேசுங்கன்ட்டார் அந்த ஆள். இந்த அப்பாஸ் அராக்சி வெளியுறவு அமைச்சர் இருக்கார, நம்ம வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசும்பொழுது, நீங்கள் பிரிக்ஸ் நாடுகள்னு ஒரு நாடை வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, கூட்டமைப்பு வச்சுருக்கிறீங்க, அந்த நாட்டில் நீங்கள் அங்கம் வகிக்கிறீங்க இந்தியா. அப்படி இருக்கும்போது என்ன செய்கிறீங்க, அமெரிக்காவுடைய இந்த செயலை அமெரிக்காவுடைய ஒழிக்கிறதுக்கு தானே பிரிக்ஸ் உண்டாக்குனது. அமெரிக்காவுடைய இந்த டாலர் ஆதிக்கத்தை ஒழிக்கிறது தான் நீங்கள் பிரிக்ஸை உண்டாக்குனீங்க. பிரிக்ஸில் ஒரு அங்கமாக பிரிக்ஸில் உள்ள பிரிக்ஸில் BRI இருக்குல்ல, அந்த ஐ இந்தியாவுக்குள்ளே தான் 5 எழுத்து வருதில்ல, அந்த ஐயை இந்தியாவும் சேர்ந்த வச்சு தான் அந்த பேரை வச்சுருக்குது. அப்போ பிரிக்ஸில் அங்கம் வகிக்கக்கூடிய இந்தியா என்ன செய்யறீங்க, அமெரிக்காவுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறீங்க, அதை கண்டிச்சு விட்டு என்கிட்ட வாங்கன்ட்டாங்க. மோகம் தொங்கி போச்சு. மோடி பேசினார், அது ஒரு விஷயமாச்சு. அதே நேரத்தில் வந்து ஐநாவிலேருந்து என்ன விளக்கம் கேட்குறாங்க, இந்த ஹோர்முஸை எப்படி நீங்கள் மூடலாம்? பொதுவாக வந்து எந்த ஒரு பாதையும் மூடுவதற்கு சர்வதேச சட்டத்தில் இடம் கிடையாது. பொதுவான பாதைகளாக இருந்தால் மூடுவதுங்கிறதுக்கு இடம் கிடையாது. அவன் மூடவும் இல்லை, இந்த தடையை போட்டு வச்சு பாலமாக கட்டி மூடி வச்சுருக்கிறான். அது ஓப்பனாக தான் இருக்கிறது. அங்கே உள்ள சூழ்நிலைகளில் எவன் எதிரியாக இருக்கும்போது, எதிரி எந்த வழியாக வரும்போது நான் தாக்குவேங்கிறான், அவ்வளோதானே தவிர அதை வந்து இந்தியாவுடைய ஐநாவுக்கு விளக்கம் கொடுக்கும்போது நாங்கள் இது மூடிலாம் வைக்கல, அங்கே பயணம் செய்வதற்கு சூழ்நிலை சரியாக இல்லைன்னு பதில் சொல்லிட்டாங்க. அவனுக்கு தான் மூடி வச்சோன்னு சொன்னால் அதுக்கு ஒரு ஆக்ஷன் எடுக்கலான்னு கேட்டாங்க. அவன் டெக்னிக்காக ஈரானில் என்ன பதில் சொல்லிட்டான், மூடிலாம் வைக்கல, பாருங்கள் ஓப்பனாக தான் கிடக்குது, மூடிலாம் வைக்கல, ஆனால் கப்பல்கள் பயணிப்பதற்கு ஏற்ற சூழல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யணும், அதுக்கு பதில் சொல்லிட்டு நான் மூடி வைச்சோன்னு சொல்லவே இல்லை. மூடி வைக்கிறதுக்கு மூடி அங்கே கிடையாது, தடுப்பும் கிடையாது, சுவர் எழுப்பலை, சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கிறது. அதனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னு அதை சொல்லிவிட்டாங்க. இது ஒரு விஷயத்தை நம்ம விளங்கிக்கணும். அதே மாதிரி வந்து இன்னொரு விஷயம் வந்து நெத்தனியாகுடைய வீடியோவை பற்றி நம்ம என்ன செஞ்சிருந்தோம், நேற்று பேசியிருந்தோம். அது பேசின பிறகு பார்த்தா நம்மளும் கவனிக்காமல் பேசிட்டோம். ஆனால் வந்து அந்த வீடியோ வந்து உன்னிப்பாக கவனித்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அந்த வீடியோவுடைய அம்சத்தை ஆய்வு செய்யும் பொழுது இது ஏஐயில் தயாரித்த வீடியோ, நெத்தனியாகும் ஆள் காலி, இந்த ஏஐயில் வெளியிட்டதில் இருந்த ஆள் காலிங்கிற உறுதி பண்ணிட்டாங்க. இப்போ அந்த வீடியோ வெளியிட்டதே எதுக்குன்னா நெத்தனியாக இருக்காருன்னு சொல்லுவதற்கு தான் வெளியிட்டாங்க. ஆனால் அது வந்து ஏஐன்னு வரும்போது ஒரிஜினலாக இருந்தால் ஏஐ வண்டிடுற
அவன் நெசமாக இருப்பானே. ஆனால் அவனை அவன் வந்து நெத்தனியாகவும் வந்து பேட்டி வந்து ஊடகங்களை சந்தித்து கொடுக்கல, ரெக்கார்டு பண்ணப்பட்டது என்கிற வகையில் தான் போடுறாங்க. அது வீடியோ பதிவு தான். அது ஒரு செய்தியாளர்லாம் கூடி இருக்க அவர் பேசக்கூடிய மாதிரியான ஒரு காட்சியாக இருந்துச்சுன்னு சொன்னால் அவர் தான் கொடுக்குறாருன்னு எடுத்துக்கொள்ள முடியும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு கேட்டால் அந்த அந்த அமைப்பை வச்சு கண்டுபிடிச்சிருவாங்க. அது போக என்னென்னு கேட்டால் அவருக்கு 2 கையிலையுமே 6 விரல் இருக்குது அந்த வீடியோவில். அந்த 2 கை உதாரணமாக அந்த இப்படி காட்டுவார், 3 விரல் மடக்கி இப்படி 2 காட்டுற மாதிரி இருக்கு ஒரு கையில். இந்த இதுக்கு 4 விரல் இருக்குது. இதில் இந்த மடித்து இருக்கிற விரல் எத்தனை இருக்குது? 4 விரல் மடிஞ்சிருக்கும். அப்போ இது ஒன்று இது ஒன்று இப்படி கையை காட்டும்போது நெத்தனியாவுன்னு காட்டுறாங்கல்ல, ஏஐயில் இப்படி மிஸ்டேக் பண்ணுவோம், இப்படி ஏதாவது செஞ்சு விட்டுறது. கரெக்டாக கூட செய்ய முடியும் ஏஐயில். அது அவசரத்தில் செய்யும்போது ஏஐ மிஸ்டேக் பண்ணி பிடிச்சி என்ன பண்ணிருச்சு, 6 விரல் உள்ள மாதிரி காட்டு. நிஜ வீடியோவில் இப்படி வராது. நிஜமாக கேமராவில் எடுக்கும்போது என்ன 5 விரல் எடுக்குமா 6 விரல் எடுக்குமா? எடுக்காது. ஏஐ வந்து செயற்கையாக உண்டாக்குறது தானே. அப்படின்னு கலந்து போட்டு அவன் எந்த உடல் அந்த உடலாம் எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணி செய்யும் பொழுது சில தவறான விஷயங்கள்லாம் வந்துடும். இப்போ என்னை ஒரு பெரிய டாக்டர் மாதிரி காட்டுச்சுன்னா டாக்டர் மாதிரி காட்டும். நான் டாக்டரா அப்படி பொய்யா காட்டுறது தானே. பொய்யா காட்டுறதுனால அந்த ஏஐ தான் என்பதை நாங்கள் ஆய்வு பண்ணி இது வந்து வீடியோ கிடையாது, நிஜ வீடியோ கிடையாது. ஆனால் அவருடைய தளபதிகள்லாம் சோர்ந்துருவாங்க, நெதன்யாகு செத்துட்டாருன்னா பெரிய பஞ்சாயத்து ஆர்மேன்னு கவலைப்பட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அவங்க எல்லா வேலையும் செய்வாங்க. இந்த மாதிரியான வேலைகள்லாம் செய்வதில் யூதர்கள் வந்து கைதேர்ந்தவர்கள். அந்த அடிப்படையில் 2 விரல்லையுமே 2 கையிலையுமே 6 விரல் இருக்குது. 2 கையிலையும் எப்படி காட்டி பேசுகிறாரில்ல, ஆட்டி பேசுகிறாரில்ல, அப்படி சொல்லுவோம் நிப்பாட்டி காட்டுறாங்க. 6 விரல் வருது. 6 நெத்தனியாவுக்கு 6 விரல் இல்லை. சில ஆளுக்கு 6 விரல் உள்ள மனுஷன் இருக்கிறான். நெத்தனியாவுக்கு 6 விரல்னா 6 விரல் கிடையாது. 5 விரல் உள்ள மனுஷனுக்கு எப்படி 6 விரல் வரும்? இந்த கையிலையும் 6 அந்த கையிலையும் வரும்ன்றதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது வந்து இது ஏஐயில் உள்ள செயற்கையாக கற்பனையாக சித்தரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டாங்க. அதில் இருந்து என்ன உறுதியாகிறது என்று சொன்னால் அவர் ஆள் அவுட்டு. உசுரோட கேள்வி 10 நாளாக கேட்குறாங்க, எங்கட ஆளை காணாமல். ஆளை காணாமல் நிப்பாட்டியில் காட்டணே, எதை காட்டி அது பொய்யா இருக்கும் என்று சொன்னால் மெய்யா உனக்கு காட்ட முடியலைன்னா ஆள் போயிட்டாருன்னு அர்த்தம். இதை வெளியிட்டதன் மூலமாக எதை நோக்கத்தில் வச்சு வெளியிட்டாங்களோ அதுக்கு நேர் மாற்றம் அமைஞ்சு போச்சு. இதை வச்சு அவர் உசுரோட இருக்கிறாரு காட்டுன்னு பார்த்தாங்க. இது என்ன செய்யுதுன்னா ஒரு உசுரோட இல்லைங்கிறத காட்டுது. நேர் மாற்றம் அது போய்விட்டது. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அடுத்து என்னென்னு கேட்டால் அமெரிக்காவுடைய அந்த ஜெரால்டு கப்பல் இருக்குல்ல, அந்த கப்பல் தீப்பிடிச்சு எரிஞ்சு பயங்கர சேதம் ஏற்பட்டிருக்கு. அது வந்து இயற்கையாக அதை ஒத்துக்கிட்டான், அமெரிக்கா ஒத்துக்கிட்டான். ஆமாம், தீப்பிடிச்சது நெசந்தான். அது இந்த லாண்ட்ரி பகுதியில் அது வந்து இயற்கையான முறையில் ஏதோ வந்து தீப்பிடிச்சது, அது வந்து தாக்குதல் நாள் அப்படி தான் சொல்லுவானுவோம். ஆனால் எந்த நெருப்பும் தொட முடியாது, அசைக்க முடியாதுன்னு பந்தா காட்டுவாங்க. ஏதாவது செஞ்சுட்டா தயாரிப்பு கோளாறுன்றுவாங்க, அது ஏதோ மிஸ்டேக்குன்றுவாங்க. அது மாதிரி தீ வந்து அந்த கப்பலும் காலி. இப்போ அதுக்கு படித்து எரிகிறது. அவனுடைய எக்ஸ்தலத்தில் அமெரிக்கா ஒத்துக்கிட்டான், அந்த கப்பலையும் தீப்பிடிச்சி எரிய தான் செய்கிறது, அது இயற்கையான விபத்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஈராக்கில் வச்சு அமெரிக்காவுடைய ஒரு பெரிய விமானம்னு சொன்னால், அதாவது ஆயில் அந்த பெட்ரோல் விமானத்துக்கு போகிற தனி பெட்ரோல் இருக்குது, அந்த பெட்ரோலை ஏற்றி கொண்ட டேங்கரை சுமந்து கொண்டு அது போகும். வானத்தில் இருந்து கொண்டே என்ன செய்யணும்னு கேட்டால் மற்ற விமானங்களுக்கு டிப் மாதிரி இறக்கி பெட்ரோல் நிரப்பும். பெரிய ராட்சச விமானங்கள் ரொம்ப நேரம் பறக்கிறதா இருந்தால் என்ன செய்யாது, பெட்ரோல் பத்தாது. அதுக்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால் ஒரு நாள் பறக்கக்கூடிய தூரம் வருதுன்னு வைங்க, ஒரு 5 மணி நேரத்துக்கு மேலே பறக்கிறதா இருந்தால் எண்ணெய் நிரப்பி ஆகணும், இறக்கி என்ன செய்யணும், எண்ணெய் போடணும். யுத்த காலத்தில் வந்து ஆகாயத்தில் இருந்துக்கிட்டே வரும்போது என்ன செய்யணும்னா பெட்ரோல் தீந்துரும்னு சொன்னால் இந்த விமானம் போய் 2ஐயும் ஜாயின்ட் பண்ணி அதிலேருந்து என்ன செய்யும், ஒரு விமானத்திலேருந்து ஒரு 5 விமானம் 6 விமானத்துக்கு ஆயில் நிரப்ப முடியும். அப்படி ஒரு ராட்சச விமானம், பெரிய பட்ஜெட் உள்ள ஒரு விமானம். அந்த விமானத்தை ஈராக்கில் அடித்து தள்ளி தகர்த்து விட்டாங்க. அது கேட்டால் அது வந்து அது விபத்து தான் ஏற்படுச்சு. செய்யலாம் விபத்துன்றாங்க. அது விபத்தில் ஏற்பட்டுச்சு, யாரும் தாக்கியெல்லாம் செய்யலை அப்படின்ட்டாங்க. ஈராக் அரசாங்கம் வந்து இல்லை, எங்கள் எல்லையில் அத்துமீறி பறந்ததுனால நாங்கள் தான் அடித்தோம்னு சொல்லிட்டாங்க. எங்கள் எல்லையில் இருந்து பர்மிஷன் இல்லாமல் எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே வர்றதா இருந்தால், ஏன்னா ஈராக்கில் இருக்கிற ஒரு ஆட்சி வந்து ஈரானுக்கு சப்போர்ட்டான ஆட்சி இப்போ இருக்குது. அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த அமெரிக்க விமானத்தை சுட்டு தள்ளிட்டாங்க. நாங்கள் தான் சுட்டு தள்ளணும். எதுக்கு சுட்டு தள்ளணும்னு கேட்டால் எங்கள் நாட்டு எல்லைக்குள்ளே ஒரு பர்மிஷன் கேட்டு வரணும். பர்மிஷன் இல்லாமல் யார் வந்தாலும் நாங்கள் சுடத்தான் செய்வோம்னு சொல்லிட்டாங்க. இவன் விபத்துன்னு சொல்கிறான். அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி வந்து அந்த குதுசு தினம் என்ற ஒரு தினத்தை வந்து ஈரானில் கொண்டாடுவாங்க. குதுசுண்டா எதுக்கு பேருன்னா, நம்ம பைத்துல் முகத்தஸ் இருக்குல்ல, பைத்துல் முகத்தஸ் என்கிற வார்த்தையை பைத்துல் குதுசு என்று சொல்லுவாங்க. அர்த்தம் ஒன்று தான். முகத்தஸ் என்றாலும் பரிசுத்தமானது, குதுசு என்றாலும் பரிசுத்தமானது. ஒரே குதுசுங்கிற சொல்லில் இருந்தால் முகத்தஸுங்கிறது வருகிறது. அந்த பைத்துல் முகத்தஸை பற்றி என்ன செய்வாங்கன்னா, அந்த பார்சி சமுதாயத்தில் உள்ளவங்க பைத்துல் குதுசுடைய பைத்து, அந்த புனிதமான இல்லம் நம்ம ஜெருசலத்தில் இருக்கிற பைத்துல் முகத்தஸுங்கிறோம்ல, பைத்துல் முகத்தஸ் தவறான உச்சரிப்பு தான், பைத்துல் மக்தஸ் தான் அதுக்கு பேர். இருந்தாலும் நம்ம வழக்கத்தில் என்ன செய்கிறோம், பைத்துல் முகத்தஸ்ன்னு சொல்கிறோம். அந்த பைத்துல் முகத்தஸை என்ன செய்வாங்கன்னு கேட்டால் பைத்துல் குதுசு என்று சொல்வார்கள்.
அந்த குதுசுக்காக வேண்டி என்ன செய்வாங்கன்னா ஆண்டுதோறும் அதை மீட்கிற வரைக்கும் ஒரு நினைவு நாள் மாதிரி கொண்டாடுவாங்க. அதை நாங்கள் விளந்துட மாட்டோம், எங்களை கைப்பற்றிய தீர்வோம் என்று ஒரு சபதம் எடுத்து ஒவ்வொரு ரமலானுடைய கடைசி வெள்ளி, அவங்க ஒரு நாள் முந்தி வர்றதுனால கடைசி வெள்ளி, அவங்களுக்கு ஒரு நாளைக்கு முந்தி பெருனா வந்துடும்ல, அடுத்த வெள்ளி வராது, அதனால் போன வெள்ளி அவங்களுக்கு கடைசி வெள்ளி. ஒவ்வொரு வருஷமும் ரமலான் மாதத்துடைய கடைசி வெள்ளியில் அந்த குதுசு பாருங்கள், இவங்க ஷியா சன்னிமாங்கல்ல பைத்துல் முகத்தஸுக்காக அந்த எழுதி வச்சுருக்காங்க. அவன் பைத்துல் முகத்தஸுங்கிறது நமக்கு உள்ளது, நம்ம ஹமாஸ் ஜெருசலத்தில் இவங்க கையில் உள்ளது, அந்த மக்கள் சன்னி ஜமாத்தில் உள்ளது தான். இருந்தாலும் அந்த பள்ளிவாசலை மீட்பதை ஒரு லட்சியமாக வைத்துக்கொண்டு அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அது ஒரு சபதம் எடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது, வருஷம் ஞாபகப்படுத்திக்கிறேன்னு, அப்போ தான் அதை மீட்பதற்கு போராட முடியுங்கிறதுக்காக வேண்டி அந்த குதுசுடைய தினம் என்று ஒரு தினத்தை உண்டாக்குவான். எப்போ உண்டாக்குவான்னா ரமலான் மாதத்துடைய கடைசி வெள்ளியில். அந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா பெருமாண்டம் பெருமாண்டம் பெருமாண்டம். எப்போ பெருமாண்டமாக கூடுறாங்க, இவன் குண்டு போடுறோம் போட்டால் என்ன ஆகுன்னு யோசிச்சு பாருங்கள். லட்சக்கணக்கான மக்கள் அந்த ஊர்வலத்தை போகும்போது இந்த செய்தானும் அதை செய்கிற ஆளுக்கு தானே, பள்ளிக்கூடத்து பிள்ளைகளுக்கு போட்ட மாதிரி அங்கே ஒரு குண்டை போட்டு விட்டான்னா ஒரு 10,000-20,000 பேர் காலி பண்ணிடலாம். அப்படி பண்ணவும் செய்வான் இவன். அப்படிப்பட்ட காட்டு மிராண்டிகளாக இருந்தாலும் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் ஆண்களும் பெண்களும் அனைத்து மக்களும் என்ன செய்கிறாங்க, அந்த குதுசுடைய ஊர்வல பேரணி நடத்துகிறாங்க. அதில் கலந்து கொள்வதிலிருந்து என்ன செய்யறா, இந்த சாவுக்கு பயப்படுற ஆளுக்கு நாங்கள் இல்லை, நீ தான் உசுருக்கு பயந்து பங்கரில் ஒடிகிற ஆளுக்கு. அது மாத்திரம் இல்லை, அனைத்துவரும் இந்த முஜித்தபாவை தவிர அனைத்து தலைவர்களும், அவர் மறைச்சி வச்சிருக்கிறாங்க ஒரு காரணத்துக்காக வேண்டி, அவரை தவிர அனைத்து தலைவர்களும் முன்னாடி ஊர்வலமாக வர்றாங்க. அவங்கள குறி வச்சு கூட அடிக்கலாம். இப்போ அந்த அப்பாஸ் ஆராய்ச்சியில் இருந்து பிரதமரில் ஜனாதிபதியில் இருந்து எல்லாரையும் என்ன செய்யலாம், அடிச்சிடலாம். அந்த ஊர்வலம் வருகிறது, முன்னாடி வர்றாங்க. அப்போ இந்த கோழை பயில் பங்கரில் பதுங்குற கோழைகள் எப்படி தைரியமாக நின்று உலகமே பார்க்குற வகையில் இந்த தாண்டை வர்றோம், சாவுருக்கு ரெடி தாண்டான்னு சொல்கிறாங்கல்ல, அந்த தைரியத்துக்கு தான் அல்ல வெற்றியை கொடுத்துட்டு இருக்கிறான். தைரியத்தை கண்டு தான் பயப்படுறாங்க. அது ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக என்னென்னுக்கிட்டால், அந்த இலங்கையில் இந்த 87 உடல்கள் மீட்கப்பட்டுச்சுல, இலங்கையில் உள்ள அந்த கப்பலை தாக்குனாங்க, 35 பேரை மீட்டு வச்சு அவங்கள சிகிச்சை பண்ணி 1 மாதம் விசா கொடுத்து அங்கே தங்க வச்சுருக்கிறாங்க. ஆனால் பாடி என்ன செய்யணும், ஒப்படைக்கணும்ல, அந்த பாடியை கூட ஒப்படைக்கக்கூடாதுன்னு அமெரிக்காக்கார மிரட்டியெல்லாம் பார்த்தான். ஆனால் இலங்கை அரசாங்கம் நினைச்சுன்னா சர்வதேச சட்டப்படி நாங்கள் ஒப்படைச்சிடுவோம்னு சொல்லி அந்த 87 உடல்களையும் ஈரானுக்கு அனுப்பிட்டாங்க. அந்த கடலில் மூழ்கி செத்தாங்கல்ல, மரணித்த ஈரானிய இராணுவ வீரர்கள், அதை விட்டுட்டாங்க. அது ஒரு விஷயத்தை பார்த்துறோம். அடுத்ததாக இன்னைக்கு இந்த கிறுக்கன் வேறு நேற்று என்ன பேசுனா, அழிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, ட்ரம்ப் கிறுக்கன்னு சொன்னால் ட்ரம்ப்னு நினைக்கிறேங்க. என்ன பேசுனான்னு கேட்டால், எல்லாத்தையும் நாங்கள் அழிச்சு விட்டோம், வெற்றி பெற்றுட்டோம், இனிமேல் ஒன்றுமே கிடையாது, ஈரான் அழிக்க ஒன்றுமே கிடையாது, எப்போ வேண்டாலும் நிறுத்திடுவோம் அப்படின்ட்டு முந்தின நாள் பேசினான். நேற்று என்ன பேசுகிறான்னு கேட்டால், நாங்கள் இப்போ விட மாட்டோம், கடைசி வரைக்கும் வெற்றிங்கிற செய்தியை உறுதிப்படுத்துகிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம்னு சொல்லிட்டு என்ன செய்கிறான்னா, கார்க்கு தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. கார்க்குன்னு சொன்னால் அதாவது ஈரானில் இருந்து 25 கிலோமீட்டருக்கு கடல், 25 கிலோமீட்டர் கடல் தாண்டி போனால் சின்னதாக ஒரு தீவு ஒன்று இருக்குது. அந்த தீவு டச்சுக்காரர்கள் கையில் இருந்துச்சு, பிறகு ஈரான் கைப்பற்றிக்கிட்டாங்க சண்டை போட்டு. இப்போ ஈரானுடைய கண்ட்ரோலில் இருக்குது. ஈரானுடைய ஒரு பகுதியாகத்தான் அந்த கார்க்கு தீவுங்கிற இருக்குது. அந்த தீவில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், சில இராணுவ தளங்கள் இருக்குது. ஆனால் அந்த தீவுடைய சைஸை நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னு சொன்னால், அதாவது ரொம்ப ரொம்ப சின்ன தீவு, 8 கிலோமீட்டர் தான் அகலம், 4 கிலோமீட்டர் தான் ஒரு அகலம், 8 கிலோமீட்டர் நீளம், 4 கிலோமீட்டர் அகலம்னு பார்த்துக்கினா ஒரு சின்ன ஊர் இருக்கும்ல, அந்த ஒரு ஊர் அளவுக்கு உள்ளது தான் அந்த தீவுங்கிறத தவிர ஒரு பிரம்மாண்டமான அந்த மாலத்தீவு மாதிரி ஒரு பிரம்மாண்டமான தீவுலாம் அது வராது. சின்ன ஒரு தீவு அது. அந்த தீவில் என்ன செய்கிறான்னு கேட்டால், அன்றைக்கி அவங்களுடைய இராணுவ தளங்கள்லாம் போட்டு தாக்குறோன்னு சொல்லி நிறைய குண்டை போட்டிருக்கிறான். ஆனால் அந்த தீவில் பெரும்பாலும் எண்ணெய் ஏற்றுமதிக்கான துறைமுகம் அது. அப்போ அந்த கார்க்கு தீவில் தான் என்ன செய்வாங்க, ஆயிலெலாம் கொண்டு போய் அங்கே ஒரு துறைமுகம் வச்சுருக்கிறாங்க, அங்கேருந்து ஏற்றி தான் பல நாடுகளுக்கு அனுப்புவாங்க. அதுக்கு தான் அதிகமான இடம் இருக்குது. அதே நேரத்தில் அது பாதுகாப்பதற்காக என்ன செய்வாங்கன்னு கேட்டால், சில ஏவுகணை தடுப்பு, அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் கொஞ்சம் அமைச்சு வச்சுக்கிறாங்க. சின்னதாக இராணுவ ஏற்பாடெலாம் இருக்குது. பெரிய அளவில் நாட்டை காப்பாற்றுற இராணுவ அமைப்புலாம் ஒன்றுமே கிடையாது. ஏன்னா அந்த இடத்துல செய்ய முடியாதுல்ல, ஏவுகணை தளங்கள்லாம் அமைக்கிறதா இருந்தால் இந்த சின்ன இடத்துல எப்படி ஏவுகணை அமைக்கிறது, சின்ன இடம் தான். ஆனால் என்ன செய்கிறாருன்னா, இப்போ ட்ரம்ப் அதில் கொண்டே குண்டை போட்டிருக்கிறாங்க. அதில் போட்டு ட்ரம்ப் பெருமை அவனுடைய எக்ஸ்தலத்தில் என்ன போடுறான்னு கேட்டால், பெரிய இராணுவத்தை கட்டமைப்பை செதறி சின்ன அழிச்சு விட்டோம். ஆனால் அந்த எண்ணெய் இதில் நான் கை வைக்கலை, அது இயற்கை வளத்துக்கு மக்களுக்கு தேவைப்படுற விஷயமா இருக்கிறதுனால அதை நாங்கள் அழிக்கவில்லை. அந்த கார்க்கு தீவில் உள்ள அந்த இதையெல்லாம் அழிச்சிட்டோம், இராணுவத்தாலேருந்து அழிச்சிட்டோங்கிறான். அழிச்சு தான் இருக்கான், போட்டிருக்கிறான், குண்டு போட்டிருக்கிறான். ஆனால் அதில் அழிக்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை, சின்ன தீவில் சில வச்சுருப்பாங்க.
அந்த துறைமுகத்தை பாதுகாத்து இருக்காமல் என்ன செய்வாங்க, சில ஏவுகணைகள், சில ஏர் டிஃபென்ஸுகள் இருக்கும், சில சின்ன சின்ன அளவில் விமானங்கள் ஏவுகணைகள் இருக்குமே தவிர இந்த யுத்தத்திற்கு பயன்படும் அளவுக்கான அந்த சேமிப்பு அங்கே கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அந்த கார்க்கு தீவை பற்றின ஒரு விஷயம் ஈரானை விட அமெரிக்காவுக்கு நல்லா தெரியும். ஏன்னு கேட்டால் அமெரிக்காவுடைய உதவியோடு தான் அந்த மன்னர் ஷா இருக்கும்போது அந்த தீவை வந்து டச்சுக்காரங்கிட்ட கைப்பற்றினாங்க. அமெரிக்காவுடைய ஏற்பாட்டில் தான் அந்த எண்ணெய் ஏற்று துறைமுகம் அமைக்கப்பட்டதுனால அந்த தீவுடைய எல்லா அம்சமே அமெரிக்காவுக்கு தெரியுங்கிறது ஈரானுக்கு தெரியும். அப்போ அந்த தீவில் கொண்டு எல்லாத்தையும் அடக்கி வச்சிருப்பானா? ஈஸியாக லட்டு மத்து ஈரானுக்குள்ளே வைக்காம 200 மீட்டர் கீழே கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதில் கொண்டு ஏவுகணையில் அங்கே கொண்டு வச்சுருந்தானா, எங்கே கார்க்கு தீவில் கொண்டு வச்சுருந்தான், நல்லா லட்டு மாதிரி அடிச்சுட்டு போகிறதுக்கா? அவன் அமெரிக்காவுக்கு இந்த இடம் தெரியுங்கிறது அவனுக்கு தெரியும். இது உலகத்துக்கு படம் காட்டுறக்கா என்ன செய்கிறான்னு கேட்டால், பயங்கரமாக அழிச்சு விட்டோம், சுத்தமாக தொடச்சி எரிஞ்சிட்டோம், நான் 4 விமானத்தையும் 2 ஏவுகணையும் அடிச்சுவிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் சுத்தமாக தொடச்சி இருந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெருமை அடிக்கிறான். அது ஒரு விஷயமா இருக்குது, பார்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், ஏதாவது சொல்கிறார், நீங்கள் வந்து ட்ரம்ப் சொன்னார்ல, இந்த எண்ணெய் வளங்களை மட்டும் நாங்கள் விட்டு வச்சுட்டோம், அந்த இராணுவ தளங்களை தான் அழிச்சோண்டார். நீ அதை அழித்து பாடுறான்ற யார் சொல்கிறாரு? ஈரானுடைய சபாநாயகர், நாடாளுமன்ற தலைவர் இருக்கார்ல, அவர் முகமது பாக்கருங்கிறவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், நீ அது எண்ணெயிலையும் கை வச்சு பாரு, உன்னுடைய மத்தியகளுக்குள்ள உன்னுடைய எல்லா ஆதரவு எண்ணெய் தளங்களையும் கம்ப்ளீட்டாக எரிச்சு விடுவோம் அப்படின்னு கடுமையான மிரட்டல் ஒன்று விட்டுருக்கிறாரு. அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதுக்கடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பயங்காட்டுறதுக்காக வேண்டி 2000 கடற்படை வீரர்களை வந்து கப்பலில் ஏற்றி அந்த கார்க்கு தீவுக்கு அனுப்ப போகிறாங்களாம். கார்க்கு தீவில் இந்த தாக்குனாங்க இல்லை, அந்த தீவில் போய் கைப்பற்றி நாட்டை பிடிக்க போகிறாங்களாம். அதுக்காக வேண்டி 2500 கடற்படை வீரர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறோம், பயிற்சியில் இருந்தவர்கள்லாம் கூப்பிட விட்டு கப்பலில் ஏற்றி என்ன செய்ய போகிறாங்க, அந்த கார்க்கு தீவு கொண்டு போகிறோன்னு சொல்கிறாங்க. இது வந்து பயங்காட்டுறதுக்கு சொல்கிறது. இப்படி செய்வானா? முதல்ல ஏற்கனவே உனக்கு துபாயில் கத்தாரில் இருக்கிறவங்களை காப்பாற்ற முடியாமல் ஓடிட்டு இருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து பஹ்ரைனில் இருக்கிற உன்னுடைய தளத்தையெல்லாம் அடித்து தள்ளினவுடனே உன்னுடைய இராணுவர்கள்லாம் செத்து போய் மீதி உள்ள ஆட்கள்லாம் தப்பிச்சம் போலச்சோன்னு ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ கார்க்கில் உண்டை வச்சிங்கன்னா ஒரே அமுக்காய் 2000 காலி பண்ணிடுவாங்களே, எப்படி உனக்கு பாதுகாக்க முடியும்? கார்க்கு தீவில் 2500 ஒன்று இறக்கணின்னு சொன்னால் 2 ஏவுகணை போதுமே, பொழைச்சிட மாட்டாங்க. ஏதாவது சும்மா கிற்கனாக்கு நம்மளை பயங்காட்டுறது. கார்க்கை கைப்பற்ற போகிறோம், கைப்பற்ற வாடாங்கிறான். கைப்பற்று வந்தீங்கன்னா அந்த 2500 பேருக்கும் சவப்பட்டியோடு கொண்டுட்டு வா. அப்படி தான் நீ செய்ய முடியுமே தவிர எப்படி போய் கைப்பற்றலாம் நுழைஞ்சிடலாம். அடுத்து என்ன, உன் இடத்துல நீ ஆட்ட முடியுமே தவிர வேறு நாடுகளில் இருக்கிற இடத்துலலாம் நீ வச்சா தான் ஃபெயிலியராக இருக்க. உன்னுடைய எல்லா தடுப்புகளையும் தூக்கி எரிஞ்சு உன்னை காலி பண்ணிட்டு இருக்கிறாங்களே, ஒரு தடுப்புமே இருக்காது. கார்களை ஒண்டி விட்டீங்கன்னா உனக்கு கத்தார்லையாவது ஏதாவது ஏவுகணை தடுத்துக்கிடுத்து எதை தாக்க வரும்போது தடுப்பாங்க. அந்த மாதிரி வசதி இங்கே இருக்குதா? கார்களை கொண்டு இறக்கணின்னா ஒன்றுமே இருக்காது, படப்படன்னு போட்டு தள்ளிட்டு போயிடுவாங்க. அது கார்க்குடைய எல்லா இதுக்கெல்லாம் எனக்கு தெரியும், ஈரானுக்கு தெரியுமா, அவனாடு தானே அது. அதனால் இது சும்மா பயங்காட்டுறதுக்காக உலகத்துக்கு காட்டுறதுக்காக வேண்டி. அதை விட முக்கியம் என்னன்னு கேட்டால், இன்றைக்கி ட்ரம்ப் ஒன்று தெரிவிச்சிருக்கிறார். என்ன அறிவிச்சிருக்காருன்னு கேட்டால், முஜித்தபா இருக்கார்ல, இப்போ உள்ள சுப்ரீம் லீடரு, அவருடைய மகன், அவரை வந்து எங்கே இருக்கிறார் என்ற ஒரு தகவலை நீங்கள் கொடுத்தால் $10 மில்லியன் பரிசு, இந்த நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பரில் ஃபோன் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் மெயில் மூலமாக அந்த தகவலை எங்களுக்கு தெரிவிச்சிங்கன்னு சொன்னால், அவர் இந்த பில்டிங்கில் இந்த இடத்துல இருக்காருன்னு துல்லியமான தகவல் தந்தால் அவங்களுக்கு $10 மில்லியன் தருவோம். $10 மில்லியன் என்றால் என்னென்னு கேட்டால், இந்திய மதிப்பில் 84 கோடி ரூபா. உத்தேசமாக இந்த டாலர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 84 கோடி ரூபா ஒரு தகவல் கொடுத்தா அவன் 84 கோடி ரூபா தருவோன்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவிச்சது ஒரு விஷயம் என்ன வழங்குதுன்னு கேட்டால், அவரை இங்கே கொள்ளலன்னு வழங்குது. சரியா? போய் தானே சொல்லியிருக்கீங்க. ஆள் செத்து போனால் கேட்ட அறிவிக்கிறாங்க, 84 கோடி ரூபா அறிவிக்கிறான்னு சொன்னால் கொள்ளலை மட்டும் இல்லை, இவங்களோட உளவுத்துறையினால எங்கே இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிச்ச ஒன்றை ஏன் கேட்குறான்? அப்போ அந்த முஜித்தபாவுடைய ஈரானுடைய சுப்ரீம் லீடர் வந்து எங்கே இருக்கிறார் என்பதை வந்து கண்டுபிடிக்க கூட முடியாத அளவில் பக்காவாக அவரை செய்கிறாங்க, சேஃப்டி பண்ணி வச்சுருக்கிறாங்க. இவன் என்ன செய்யறான்? அதை காட்டி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கார் என்று துல்லியம் ஈரான் மக்களுக்கு காட்டி கொடுக்கறதுக்காக வேண்டி 84 கோடி ரூபா தர்றேன்னு சொல்லியிருக்கான். அது ஒரு தகவலுக்கு தான், எவனும் காட்டி கொடுக்கவும் போகிறதில்லை. அவர் எங்கே இருக்காருன்னு எவனுக்குமே தெரியாது. ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னு கேட்டால் பயந்துக்கிட்டு இல்லை, அதையும் செஞ்சுட்டான்னு சொன்னால் பயங்கர வெற்றின்னு பில்லை கொடுப்பாங்க. அவர் போனாலும் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்கும். அவரை கொண்டு விட்டாலும் அவர் இப்போ செய்கிற வேலைகளில் எந்த தொய்வுமே ஏற்படாது. இருந்தாலும் அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு பில்டப் பண்ணுவாங்க, ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாக்குவாங்கிறதுனால அவரை வந்து பொத்தி காப்பாற்றுறாங்க. அவங்க வேறு ஒன்றும் கிடையாது. ஆனாலும் எங்கே இருக்காருன்னு என்ன செய்ய முடியல, இவங்களால் கண்டுபிடிக்க முடியலை. அவர் சாவலைங்கிறது நல்லா தெரியுது, இவருடைய அறிவிப்புலேருந்து விளங்குறது. அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், துருக்கியில் ஒரு விமானத்தளம் இருக்குது, இன்டர்லிக்ங்கிற ஒரு விமானத்தளம் இருக்குது. அது துருக்கிக்கு சொந்தமானதாக இருந்தாலும்
ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு கொடுத்துருக்குறாங்க. துருக்கிக்காரன் அமெரிக்காவுடைய விமானப்படை வைத்துக் கொள்வதற்கு அனுமதி கொடுத்துருக்குறான். அதில் அமெரிக்க விமானங்கள், அமெரிக்க இராணுவ விஷயங்கள், எல்லா ஏற்பாடுகளும் அந்த இடத்துலலாம் இருக்குது. அதில் இன்னும் சொல்லப்போனால் அதில் அணு ஆயுதங்கள் கூட உள்ள அடியில் புதைச்சி வச்சுருக்கிறாங்க, தேவைப்பட்டால் எடுக்கிறதுக்காக வேண்டி. அந்த இடத்துல அந்த விமான நிலையம் தாக்கப்படும் போது எதிர்த்து தடுத்துட்டாங்க. சில ஏவுகணை வரும்போது தடுத்துட்டாங்க, தாக்கப்படலை. தாக்குறதுக்கு ஏவுகணை போய் இருக்குது. இதை பார்த்தோன்னே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஈரான் இது செஞ்சுச்சுன்னு எதுக்கு இதை செய்கிறாங்கன்னு கேட்டால், ஈரான் இதை செய்ய மாட்டாங்க. ஏன் செய்ய மாட்டாங்கன்னு கேட்டால், அதாவது அந்த துருக்கியுடைய அந்த விமான தளத்தில் துருக்கி ஒரு அக்ரிமெண்ட் போட்டு அமெரிக்காவுக்கு கொடுத்தாலும் ஒரு நிபந்தனை போட்டு தான் துருக்கி கொடுத்துருக்குறாங்க. என்ன நிபந்தனைன்னு கேட்டால், ஒவ்வொரு விமானத்தை எடுக்கும்போதும் எங்கள்கிட்ட கேட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டதுனால அங்கிருந்து ஒரு விமானத்தை எடுத்துக்கணும், தாக்க முடியாது. அதனால் ஃபார்மாலிட்டிக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமல் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட அனுமதி கேட்கணும் அப்படின்லாம் அந்த ஒப்பந்தத்தில் இருக்குது. எந்த நிமிஷம் வேண்டாலும் அந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு, ஒருதலை பட்சமாக கேன்சல் பண்ணிக்கிறதுக்கு துருக்கிக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு ஒப்பந்தம் போட்டிருக்கிறாங்க. அது தான் அமெரிக்காவை கொடுத்துருக்குறாங்க. அதை போய் இவன் தாக்க மாட்டான். ஏன்னாட்டா எந்த தளத்திலிருந்து இவங்க அமெரிக்காவை நம்ம தாக்குவதற்கு இடம் கொடுக்குறாங்களோ அதில் தான் இலக்கு வைக்கிறாங்களே தவிர, துருக்கியில் இருக்கிற அந்த இன்டர்லிக்ங்கிற ஒரு விமானத்தில் அப்படி உள்ளது கிடையாது. ஆனாலும் அதை நோக்கி ஏவுகணை போயிருக்க தடுத்துட்டாங்க. இதை தடுத்தவொன்னே ஈரான் நினைச்சிட்டாங்கன்னா, அடித்தா நாங்கள் தான் அடித்தாம்பாங்க. இது நாங்கள் அடிக்கலை, மறுத்துட்டாங்க, நாங்கள் அடிக்கலைன்ட்டாங்க. ஏன்னு கேட்டால், இது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இஸ்ரேல் அமெரிக்காவை சேர்ந்து அவங்களே ஒரு விமானத்தை ஒரு ஏவுகணை அனுப்பி அவங்களே சுட்டு தள்ளிடுறது, சேதம் வராமல் பண்ணிவிட்டு. இப்போ அமெரிக்கா ஈரான் தாக்கிட்டான். துருக்கி நேட்டோவில் இருக்குது. நேட்டோ நாடுகளில் ஒரு ஒப்பந்தம் என்ன வச்சுக்கிறாங்கன்னு கேட்டால், அமெரிக்கா நேட்டோவில் இருந்தாலும் அவனுக்கு உதவியாக வரமாட்டாங்க. நான் சண்டை ஆரம்பித்தவன், அவனை அடிக்கிறதுக்கு நியாயம் இருக்கிறதுனால அதுக்கு உதவியாக யாரும் வரல. ஆனால் வேறு நேட்டோ நாடுகளை ஈரான் அடிச்சுன்னு சொன்னால், ஒரு நாட்டு அடித்து அம்பிட்டு ஒன்றா சேர்ந்துருவாங்க. அப்படி சேர வைக்கிறதுக்கு தான் செஞ்சுருக்காங்க. துருக்கியில் அடித்து விட்டார்கள். துருக்கியில் அடித்து விட்டார்கள் என்று சொன்னால், அப்போ பிரான்ஸ் வரும், ஜெர்மன் வரும், மொத்த ஐரோப்பிய நாடுகள் வரும், நேட்டோவில் எல்லா நாடுகளோடையும் இப்போ சண்டை பிடிக்க வேண்டி வந்துடும். அப்படி வரணும் என்பதற்காக வேண்டி தான் இஸ்ரேலேருந்து என்ன செய்கிறாங்கன்னா, இஸ்ரேல் அமெரிக்காவோ இந்த ரெண்டு சைத்தானில் யாரோ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்களா ஒரு ஏவுகணை ஏவி அவங்களா சுட்டு தள்ளிவிட்டு துருக்கியில் மீது தாக்கல் நடத்தி விட்டார்கள்னு என்ன செய்வான். துருக்கியில் உள்ளவன் எங்களை தாக்கின காரணத்தினால் இதை நேட்டோவுக்கு கொண்டு போவோம், நேட்டோ நாடுகளுக்கு எதிரான தாக்குதல் என்று சொல்லி எல்லா நாடுகளும் ஈரானை தாக்கணுங்கிறதுக்கான பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஈரான் அதை மறுத்துட்டாங்க. இருந்தால் ஏற்றுக்குருவாங்க, இல்லாட்டி மறுத்துருவாங்க. நாங்கள் அதை தாக்கவே இல்லை, எங்களுடைய இலக்கு தெளிவானது, எங்கள் இலக்கில் அது வராதுன்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு தகவலாக வச்சுக்கிறேன். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால், இப்போ இந்த கேஸ் பிரச்சனை இருக்குல்ல, கேஸ் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் இந்த கேஸு பற்றாக்குறைங்கிறாங்கல்ல, இந்த பற்றாக்குறைக்கு காரணம் என்னென்னா, சில தனியார் தொலைக்காட்சி விவாதங்களில் சில நிபுணர்கள் விவாதம் பண்ணும்போது சில தகவல்களை போட்டாங்க. அந்த தகவலிருந்து ஃபில்டர் பண்ண செய்தி மட்டும் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இந்தியாவில் இருந்து எக்கச்சக்கமான கேஸ் உற்பத்தி செய்யப்பட்டு வெளிநாடுகளுக்கு அனுப்பப்படுகிறது. இந்தியாவில் ரிலையன்ஸ் இருக்காங்கல்ல, ரிலையன்ஸில் 50 கோடி கிலோ கேஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. ஒரு 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 மாதமும் 50 கோடி கிலோ கேஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. அது பூராவுமே வேறு நாடுகள் ஏற்றுமதி ஆகுது. ஏற்றுமதியை பண்ணிவிட்டு இவன் தேவைக்கு, இந்தியா தேவைக்கு என்ன செய்கிறான்னா, கத்தாலேருந்து கேஸை வாங்குறான். அந்த நிபுணர்கள் அதில் சொல்கிறாங்க, ஏன்டா அந்த வேலையை செய்கிறீங்க, இங்கேருந்து வேறு நாட்டுக்கு அனுப்புறீங்கள, நீ இந்த ஆயில்கள்லேருந்து சுத்தப்படுத்தும் போது அதில் கேஸு கிடைக்கும். ஆயிலை பல வகையாக பிரிக்கிறாங்கல்ல, அந்த குரூட் ஆயில் எடுத்து மண்ணெண்ணெய், டீசலு, விமானத்துக்கு போடுற ஒயிட் பெட்ரோல்னு பல வகையாக பிரித்து எடுப்பாங்க. அப்படி எடுக்கும் பொழுது அதில் ஒரு வகையாக கேஸும் அதில் கிடைக்கும். அந்த கேஸ் எவ்வளோ வரும்னா, அதாவது 7000 கோடி கிலோ அந்த ரீஃபைண்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் 50 கோடி கிலோ அந்த கேஸ் கிடைக்கும். அதை மாத்திரம் இந்தியாவிலே கொடுக்கணும்னு சட்டம் போட்டாங்கன்னு சொன்னால் கொஞ்ச நாளைக்கு கேஸ் பிரச்சனைலாம் தீர்ந்துடும். இங்கே உற்பத்தி பண்ணி வெளிநாட்டுக்கு அனுப்பிட்டு இவன் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணுறதுனால தான் உனக்கு கேஸ் கிடைக்க மாட்டேங்குது. இங்கே தான் உற்பத்தி பண்ணுறீங்களே, இதை வெளிநாட்டுக்கு அனுப்புறது தடை பண்ண கொஞ்ச நாளைக்கு, பிரச்சனை தீர்கிற வரைக்கும் இங்கே உற்பத்தி ஆகக்கூடிய கேஸுகளை இங்கே தான் விநியோகிக்கணும்னு ரிலையன்ஸுக்கு ஒரு உத்தரவு போடுறான்னு இந்த விவாதத்தில் நிபுணர்கள் பேசுனது தான். அது நம்ம சோர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை, அவங்க பேசுனதில் உள்ள விஷயம். அப்படி செஞ்சார்கள்னு சொன்னால் அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுபோக ரஷ்யாவிலேருந்து நேற்று வந்துருச்சு கேஸ். இந்த ஹுர்முஸ் வழியாக வர முடியாட்டாலும் அவர் தான் நம்ம பெரிய பிரதமர் அனுமதி கொடுத்துட்டார்ல, அதன்படி ரஷ்யாவில் வாங்கி என்ன செஞ்சிட்டாங்கன்னா 70 லட்சம் 60 லட்சம் பேரல் வந்திருக்குது. 60 லட்சம் பேர் நல்ல ரேட்டு அதிகமாக வச்சுருப்பான் ரஷ்யாக்காரன். இவங்க விசுவாசமாக நடக்காதனால அதிகமான ரேட்டை கொடுத்து என்ன செய்யிருப்பாங்க, வாங்கியிருப்பாங்க. அங்கேருந்து வந்துட்டதுனால கேஸு பிரச்சனைலாம் இனிமேல் இருக்காது. செயற்கையாக தான் என்ன செய்கிறாங்க, தட்டுப்பாடு படுத்துகிறாங்க. அது ஒரு விஷயத்தை வச்சிடணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அந்த ஷியாக்கள் சில பேர் என்ன செய்வாங்கன்னா, ஆயிஷா நாயகி அவங்களையெல்லாம் காஃபிர்னு திட்டிலாம் வீடியோ களிமா சொல்லும்போது என்ன செய்வாங்கன்னா சொல்லுவாங்க,
இதை நானே பல வருடங்களுக்கு முன்னாடி நம்ம தான் முத போட்டு வீடியோவில் போட்டு விட்ருக்கோம், ஆன்லைனில் இருக்கும். அதை எடுத்து என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த கூட்டத்துக்கு அவங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறாங்க. அடைய ஷியாவில் பல பிரிவு இருக்குடா. சில பிரிவுகள் வந்து நீங்கள் சொல்லக்கூடிய பிரிவு இருக்குது, இஷ்டிமான ஆளுக்கு. அது ஈரானில் உள்ள ஷியா அந்த குரூப்பு கிடையாது. அதே மாதிரி யமனில் ஒரு ஷியா இருக்கிறாங்க, அவங்க வந்து நம்ம அந்த சன்னி பிரிவோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கக்கூடியவங்க. அப்படி பிரிவு இருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸ்ட்ரீமான குரூப் என்ன செய்வான்னு கேட்டால் அபூபக்கர் காஃபிர், உமர் காஃபிர் அப்படிமா. அவனுக்கு ஈரானில் எந்த ஒரு தாக்கமும் கிடையாது, அவன் ஈரானுடைய ஆட்சியில் எந்த ஒரு பங்கு அவனுக்கு கிடையாது. இருந்தாலும் இதை வச்சுக்கிட்டு ஆயிஷாவை காஃபிர், அபூபக்கரை காஃபிர்னு சொல்லக்கூடிய இந்த ஷியாக்களுக்கு அவங்களுக்கு ஆதரவுங்கிறான். ஷியாக்களே பல வகை இருக்குங்கிறத அந்த முபாரக் மதனி சவுதிக்கு ஜல்லி அடிப்பார்ல, அவர் பேசும்போது சொல்கிறார் பல வகையான ஷியாக்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த வகையில் இல்லைன்னு அது சொல்கிறார். அப்படி இருந்தும் கூட என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அது பரப்புகிறாங்க. அதே நேரத்தில் வந்து அந்த காமினி இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு பதிவு தெளிவாக போட்டிருக்கார். நபிகள் நாயகம் அவர்களுடைய மனைவி ஆயிஷாவை எவன் மறுத்தாலும் குறை சொன்னாலும் அவன் நபியைத்தான் அவமதிக்கிறான், அப்படித்தான் நாங்கள் எடுத்துக்கொள்வோம் டிக்ளேர் பண்ணியிருக்கார் அவர். இவங்களுக்கு மறுப்பு கொடுத்துருக்கிறார். இப்போ உள்ளவங்க அந்த கொள்கையில் இருந்தால் தான் என்ன செய்யணும், அதை சொல்லணும். அவங்க சில அலியை உயர்த்துவார்கள், அபூபக்கரை மட்டமாக்கும், அது ஒரு விஷயம். ஆயிஷா நாயை காஃபிராக்குவாங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து பொய், அப்படி கிடையாது, நாங்கள் அப்படி சொல்லலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்த்துட்டோம். அடுத்ததாக ஒரு மூளை முபாரக் மதனின்ற ஒரு மூளை என்ன பேசுகிறாருன்னு கேட்டால் இந்த ஈரானை பற்றி அதை பேசி ஆகணும்ல, ஈரானை பற்றி பேசி என்னென்ன கதையெல்லாம் சொல்கிறாரு. சொல்லிவிட்டு ஃபித்னாவுடைய காலத்தில் வாய்மூடி இருக்க வேண்டும், இது ஃபித்னாவுடைய காலமாக. ஒரு பக்கம் ஈரான் என்பது எல்லாமே தௌஹீத் ஆளுக்கு நினச்சிட்டு பேசுகிற மாதிரி, ஒரு பக்கம் ஈரான், ஒரு பக்கம் இஸ்ரேல், ஒரு பக்கம் அமெரிக்கான்னு இருக்கிறது. இப்படி ஒரு ஃபித்னா நடக்கக்கூடிய காலத்தில் வாய் முடிக்கிறணும்னு என்ன செய்கிறாரு, அதுக்கு எதிர்த்தும் பேச முடியலை. ஈரானை எதிர்த்தா மக்களுடைய ஆதரவு போயிடும். அதே நேரத்தில் ஆதரவாகவும் பேச முடியலை. ஆதரவாக பேச சவுதியுடைய அந்த படி அளக்கிறது போயிடும். அதுக்காக என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப டெக்னிக்காக பேசாமல் இருந்துருவோம், எதுவும் பேசாதியே, ஆதரவு தெரிவிக்காதியேங்கிறது இந்த வார்த்தையில் சொல்கிறார். ஃபித்னா காலம்ங்கிறார். ஃபித்னா காலம்னா இதாக அர்த்தம், ஆயிஷா நாயகி அலிக்கு சண்டை நினச்சி அது ஃபித்னா காலம். முஸ்லீம்களுக்கு மத்தியில் 2 பேர் இருக்கக்கூடியது அது ஃபித்னாவுடைய காலம். அப்போ வந்து இப்போ பதிர் போர் காஃபிருக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் போர் நினைச்ச அது ஃபித்னா காலம். அது ஃபித்னாவுடைய காலம்ங்கிறது வந்து முஸ்லீம்களுக்கும் இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கும் நடக்கிற யுத்தத்தை வந்து ஃபித்னா காலம்ங்கிறாருங்க. சமநிலை நிப்பாட்டுறாரு. ஃபித்னாவுடைய காலம், இங்கிட்டும் சேரக்கூடாது அங்கிட்டும் சேரக்கூடாதுன்னு பேசுனா எவ்வளோ பெரிய கள்ளத்தனமான ஒரு நல்லது சொல்கிற மாதிரி சொல்லி நம்ம எல்லாம் வாய் மூடி இருக்கணும்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, மக்களை வந்து வழிகெடுக்கிறார்கள். இது ஃபித்னாவுடைய காலம் இல்லை. ஒருத்தன் இஸ்லாமிய சமுதாயத்தையும் அடிப்படை கோட்பாடுன்னு தகர்த்து எறிகிறதுக்கு தயாராக இருக்கிறான், இன்னொருத்தன் அதுக்கு அதை எதிர்த்து நின்று களத்தில் நிற்கிறாங்கிறது அங்கே நடக்குது. தவிர இதில் ஏதாவது ஒரு பக்கம் தான் இருக்கணும். இதில் எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது தான் அந்த ஃபித்னா பேசணும். உதாரணம், ஒரு சஹாபாக்கள் சில அபூபக்கரான்னு சஹாபிலாம் இருந்தார். அவர் என்ன செய்வார்னா, அலி பக்கம் நான் சேர மாட்டேன், ஆயிஷா பக்கம் சேர மாட்டேன், மாவிய பக்கம் சேர மாட்டேன், இது ஃபித்னாவுடைய இதில் நான் ஒதுங்கி இருப்பேன்ட்டு அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. அது எப்போ உள்ள விஷயம், அது நமக்குள்ள ஒரு சண்டை வந்து இங்கிட்டு போகிறதா அங்கிட்டு போகிறதா, இவன் சரி அவன் சரியான்னு வர்ற நேரத்தில் தான் நீ செய்யணுமே தவிர இதில் வந்து தெளிவாக இருக்கிறது. இவன் வந்து இஸ்ரேலுடைய கொள்கை என்ன, அமெரிக்காவுடைய கொள்கை என்ன, அவன் செல்வை போர்னு தெளிவாக சொல்லிட்டு அடிக்கிறான். அந்த மாதிரி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து இது ஃபித்னாவுடைய காலம், வாய் பேசாமல் இருங்கன்னு என்ன செய்கிறாரு சொல்கிறார். இப்படின்னா கிளம்பி இருக்கிறாங்க. அதாவது மக்கள் மத்தியில் அந்த சவுதியில் உள்ளதுக்கு ஒரு எப்படியாவது விசுவாசம் காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி டைரெக்டாக காட்ட முடியாமல் ஒரு டைப்பில் மென்மையான முறையில் காட்டுறாங்க என்பது. இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் மற்ற நாளைக்கு பார்க்கலாம்.